ஹாய்! இன்றைக்கி ஒரு vlog தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி vlog பண்ணியே. ஸோ பேபி இருக்கனால ஸ்டடீஸ் அப்படின்றது வந்து அந்தளவுக்கு பண்ண முடியறதில்ல. பட் இருந்தாலும் இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத வந்து இந்த vlogல பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் ஒரு 8:30 இருக்கும். என்னோடய மார்னிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று 8:00 இல்லைனா 9:00 8:00 to 9:00 தான் வந்து மார்னிங் எனக்கு இருக்கும். ஏன்னா நைட் ஃபுல்லாக வந்து ஒரு 12:30 அந்த மாதிரி டைமில் தான் தூங்குவோம். ஒரு 4 to 5 டைம்ஸ் ஆவது நைட்டில் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். அடிக்கடி பேபி எஞ்சிட்டே இருக்கனால நம்மளால் ப்ராப்பரான ஸ்லீப்பே அந்த டைமில் இருக்கிறதில்ல. ஸோ மார்னிங் வந்து 8:30 அந்த மாதிரி தான் வந்து எந்திரிப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேபி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்திரிச்சதுமே ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு வாக் போவேன். இல்லைனா வந்து வீட்டுக்குள்ளேயே ஏதாச்சும் தூக்கிட்டு அப்படியே நடந்துகிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் அழுகாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தான் நான் என்னோடய ஸ்டடீஸ்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். ஸோ மார்னிங் ஒரு 8:30க்கு எழுந்திரிச்சோம் அப்படின்னா ஒரு 9:00 வரைக்கும் அப்படியே வாக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் டயர்டாயிரும். பேபியும் அப்படியே வந்து தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிடுவேன். மோஸ்ட்லி நான் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்க ரூம்ஸ் அண்ட் வெளியில் போய் உட்காந்து படிக்கிறது தான் எனக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். பட் இப்போ வந்து அதுக்கான சான்ஸ் இல்லை. ஏன்னா கூடவே ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்றது. ஒரு 3 மந்த்ஸாக கண்டினியூஸாக நான் வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணி அதோட நோட்ஸ் எடுத்து வச்சுட்ருந்தேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப அப்டேட்டடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அகெயின் வந்து இப்போ ஒரு 2 மந்த்ஸாக நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 2 டேஸாக தான் வந்து அகெயின் நான் வந்து நோட்ஸ் எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நியூஸ் பேப்பருக்கு. ஸோ இப்போயும் நான் வந்து ஃபஸ்ட் டு டூ லிஸ்ட் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா நியூஸ் பேப்பர் வந்து ஃபஸ்ட் நான் ரீட் பண்ணிக்க போகிறேன். நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கையில் இல்லை. ஸோ நான் மொபைலில் தான் வந்து நான் பார்த்துப்பேன். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இப்போ தான் நான் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து படிக்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கிலீஷ்க்கான மெட்டீரியல்ஸ் வந்து என்கிட்ட எதுவும் இல்லை. பட் நான் ஒரு 2 இயர்ஸாக ப்ரைவேட் ஸ்கூலில் 6th to 10th தான் வந்து நான் டீச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம அந்த டீச் பண்ணுறங்காட்டி அந்த சிலபஸ் ஃபுல்லாகவே நம்ம படிக்கிற மாதிரி இருந்துச்சு இன்ச் பை இன்ச்சாக. ஸோ எனக்கு தமிழை விட எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக தெரியுது இப்போது. ஸோ அதனால தான் இப்போது நான் இங்கிலீஷே நம்ம இந்த தடவை குரூப் 2ல் அப்ளை பண்ணி எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா புக்கு வந்து பிடிஎஃபாகவே டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அடிக்கடி அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிப்பேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு தடவை அங்கே டீச் பண்ணியிருக்கேன். ஒரு 2 செட்டு டீச் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து எனக்கு ஒரு தடவை நான் இன்னும் நல்லா ரிவைஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு நல்லா மெமரி ஆகிடும். அதுக்கப்புறமா நான் எடுக்கிற நோட்ஸை அப்படியே வீடியோஸாகவும் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மார்னிங் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து ஒரு 1.5 ஹவர் to 2 ஹவர்ஸ் வரைக்கும் மார்னிங் கொஞ்சம் தூங்கிப்பாங்க பேபி. ஸோ அந்த டைமில் நான் ஓரளவுக்கு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ஒரு 2-3 போயம் இதெல்லாமே கொஞ்சம் கவர் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்திரிச்சதுக்கப்புறம் அகெயின் நான் வந்து பேபியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ரெஸ்ட் எடுத்துப்பேன். அவங்க தூங்குற டைம்லேயே நானும் தூங்கிடுவேன். அதுக்கப்புறமா லன்ச் டைமில் தான் லன்ச் முடிச்சுட்டு அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அவங்கள தூங்க வச்சுட்டா எனக்கு ஒர்க் இருக்காது. ஸோ அப்போ வந்து மீதி இருக்க ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான். எல்லா போயம்லேயும் இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் மெட்டஃபர் அப்படின்ற டாபிக் மட்டும் ஒரே இதாக எழுதி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே எனக்கு ஒரு பிடிஎஃபாக நான் ஃபோனில் மொபைலில் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்க மாட்டேன். அப்படி வச்சேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை நான் பார்க்கவே மாட்டேன். எல்லாமே என்கிட்ட ஹேண்ட் ரிட்டனாகவே தான் இருக்கும். அப்படின்னா தான் நான் அதை அகெயின் திரும்பி அதை பார்த்துட்டு இருப்பேன். இதுக்கே எனக்கு 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு பொறுமையாக ஒவ்வொன்றா பார்த்து எழுதுறதுக்கு. அதுக்கப்புறமா அகெயின் கொஞ்சம் பிரேக் எடுத்துப்பேன். ஏதாவது ட்ரிங்க் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா பேபி எந்திரிச்சிருவாங்க. அவ்வளோதான் டைம் கரெக்டாக இருக்கும். ஈவினிங் வந்து ஒரு 4:00 மேலே என்ன பண்ணாலும் பேபியை ஸ்டாப் பண்ணவே முடியாது. நம்ம கூடயே தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஃபுல் டைம் அவங்க கூடயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 7:00 மேலே கொஞ்சம் தூங்குவாங்க. அந்த டைமில் நானும் டயர்ட் ஆயிடுவேன் கூடவே இருந்து. ஸோ அதோட வந்து ஸ்டடீஸ் அப்படின்றது வந்து டோட்டலாக ஸ்டாப் ஆகிடும். அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் வீட்டில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி க்ளீனிங், ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது இது எல்லாத்தையுமே நான் வந்து அந்த டைமில் முடிச்சுப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 6:00 மேலே ஒரு 1 ஹவர் கிட்ட தூங்குவாங்க. அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மார்னிங்லேருந்து பண்ணது எல்லாத்தையும் ஒரு தடவை ரீட் பண்ணி வச்சுப்பேன். அவ்வளோதான். ரீட் பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க்லாம் முடிக்கிறதுக்குள்ளே பேபி எழுந்திருவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் டைம் அவங்க கூடயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நைட் ஃபுல்லாக அப்படியே தான் போகும். ஸோ இப்போ தான் ஒரு 2-3 டேஸாக தான் என்னோடய ரொட்டீன் வந்து இப்படி இருக்குது. இல்லைனா ஃபுல் டே வந்து தூங்கிட்டு இல்லை பேபியை பார்க்குறதுலே வந்து எனக்கு டைம் கரெக்டாக போகும். பட் கொஞ்சம் இப்போ தான் வந்து ட்ரை பண்ணி ப்ரொடெக்டிவாக கொண்டு போக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்டேட் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.